إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள், எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடி இருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். ஒரு மனிதனோடு அல்லாஹ் இரக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான். விளக்கம் தெளிவு என்று சொல்லுகின்ற பொழுது வெறுமனே அறிவை தேடுவது மட்டுமல்ல, குர்ஆனையும் ஹதீஸையும் படித்து அந்த குர்ஆன் ஹதீஸ் சொல்வதை விளங்கி அதை தன்னுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்தி அதை பிறருக்கு எடுத்துச் சொல்லிக் கொடுக்கின்ற பாக்கியம், இதுதான் ஒரு மனிதனுக்கு மார்க்கத்தில் விளக்கம் கிடைப்பது என்பதன் அர்த்தம். எனவே ஒரு மனிதனுக்கு குர்ஆன் சுன்னாவுடைய மஜ்லிஸிலே அமர்ந்து குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸுகளையும் படித்து அதனை சிந்தித்து செயலாற்றி தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகின்ற விடயங்களை அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாக்கியம் கிடைத்துவிட்டால் அது அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரிகிறான் என்பதற்கு அடையாளம். அன்பார்ந்தவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மஜ்லிஸிலே பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ், 3 மனிதர்கள் வருகிறார்கள். ஒருவர் நபிகளாருக்கு நெருக்கமாக வந்து அமர்ந்து கொண்டார். இரண்டாவது மனிதர் கொஞ்சம் தள்ளி போய் ஒரு புறமாக அமர்ந்து கொண்டார். மூன்றாவது மனிதர்
அந்த மஜ்லிஸை புறக்கணித்து திரும்பி போனார். இந்த 3 மனிதர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா? நபிகளாருக்கு நெருக்கமாக வந்து அமர்ந்து கொண்டவர், அல்லாஹ்வுடைய அருளுக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கும் நெருக்கமாக வந்தார். அல்லாஹ் அந்த மனிதனை தன்னுடைய அருளின் பக்கம் நெருக்கிக் கொண்டான் என்றார்கள். இரண்டாவது மனிதர் கொஞ்சம் தள்ளி போய் ஒதுக்கமாக அமர்ந்து கொண்டவர். அந்த மனிதரை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அருளை அடைந்து கொள்வதில் வெட்கப்பட்டார். அல்லாஹ்வும் அந்த மனிதனுக்கு அருள் புரிய வெட்கப்படுகிறான் என்றார்கள். மூன்றாவது மனிதர் அந்த மஜ்லிஸை புறக்கணித்து போனார். அல்லாஹ்வும் அவனுடைய அருள் ரஹ்மத்திலிருந்து அந்த மனிதனை புறக்கணித்து விட்டார் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, நாங்களும் மார்க்கம் பேசுகின்ற மஜ்லிஸுகளில் அமருகிறோம், குர்ஆன் சுன்னா பேசுகின்ற மஜ்லிஸுகளில் அமருகிறோம். பல சந்தர்ப்பங்களில் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் இல்லாமல், எந்த ஈமானிய உணர்வுகளும் இல்லாமல், பேசிய தலைப்பை கூட மறந்துவிட்டு பள்ளியை விட்டு வெளியேறி செல்லுகின்றோம். என்ன காரணம்? படிக்கின்ற மார்க்க விடயங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்துவதில்லை. என்ன காரணம்? 10 பேர் இருக்கின்ற மஜ்லிஸ், 20 பேர் இருக்கின்ற மஜ்லிஸ், நாங்கள் எப்படி அமர்ந்திருக்கிறோம் என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒருவர் தூணில் இருக்கிறார், ஒருவர் மதிலில் இருக்கிறார், ஒருவர் வாசல் படியில் இருக்கிறார், ஒருவர் படியிலே அமர்ந்திருக்கிறார். இது மார்க்கத்தை படிப்பதற்கான ஒழுக்கம் அல்ல. அல்லாஹ்வுடைய அருள் மார்க்கத்தை பேசுகின்ற மஜ்லிஸில் இருந்து கிடைக்க வேண்டுமாக இருந்தால் நெருக்கமாக இருக்க வேண்டும், பேசுபவருக்கு நெருங்கி இருக்க வேண்டும். அதுலதான் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கு. அந்த 3 மனிதர்கள், முதலாவது மனிதர் நபிகளாருக்கு நெருக்கமாக வந்து அமர்ந்து கொண்டவர். முதுகு வலி இருக்குது, இடுப்பு வலி இருக்குது, சும்மா உட்கார இயலாது, செவத்தை தேடி போனா பிரச்சனை இல்லை, காரணம் ஒன்று இருக்கு, அப்படித்தானே? ஆனா நல்ல ஜவானா இருக்கிறோம், நல்ல பலமா இருக்கிறோம். ஏன் பேசுறவருக்கு நெருக்கமாக அமர்ந்து மஜ்லிஸ்ல முன்னால வந்து அமர்ந்து ஏன் நாங்க மார்க்கத்தை படிக்க கூடாது? எனவே வெறுமனே மஜ்லிஸுகளில் அமர்வதல்ல, அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் இந்த மஜ்லிஸில் படிக்கின்ற குர்ஆன் வசனங்களும் ஹதீஸுகளும் எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவர்களாக எங்களை மாற்ற வேண்டுமாக இருந்தால், இங்கு மட்டுமல்ல எங்கு மார்க்கத்தை படிக்க சென்றாலும் பேசுபவருக்கு நெருக்கமாக இருங்கள். அதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு வரப்போகிறது என்ற அந்த ஆழமான பாடத்தை பெற்றுக்கொண்டு மார்க்கம் பேசப்படுகின்ற மஜ்லிஸுகளில் நெருக்கமாக இருந்து பேசுபவருக்கு அண்மையில் அமர்ந்து குர்ஆன் சுன்னாவை தெளிவாக கேட்டு ஆதாரங்களை சரியாக விளங்கி தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி அதை அடுத்தவர்களுக்கு எடுத்துச் சொல்லிக் கொடுப்பதன் மூலம் அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக மாற நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும் என்ற பாடத்தை நினைவுபடுத்தி கொண்டவனாக, அன்பானவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நல்லவனாக வாழ்ந்து மறுமையில் வெற்றி பெறுவதற்கு பல அடிப்படைகள் இருந்தாலும் அந்த அடிப்படைகளுக்கெல்லாம் மனிதனை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அடிப்படை தான் உள தூய்மை என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதி. உள்ளத்தை சுத்தப்படுத்துதல், உள்ளத்தில் இருக்கின்ற அசுத்தங்களை கலட்டி எறிதல், நல்ல பண்புகளாலும் நல்ல குணங்களாலும் உள்ளத்தை அழகுபடுத்துதல் சாதாரண விடயம் அல்ல. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லும் பொழுது அல்லாஹ்
அல் குர்ஆனிலே எனக்கும் உங்களுக்கும் சொல்லக்கூடிய அழகான ஒரு செய்தி என்ன? 7 விடயங்களில் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். வஷம்சி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன் நஹாரி இதா ஜல்லாஹா வல் லைலி இதா யக்ஷாஹா வஸ் ஸமாஇ வமா பனாஹா வ நஃப்ஸின் வமா ஸவ்வாஹா. 7 இடத்தில் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். சத்தியம் செய்து அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன? ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. மனிதர்களுடைய உள்ளங்களுக்கு அல்லாஹ் நல்ல விடயங்களையும் பாவமான விடயங்களையும் புகுத்தி வைத்திருக்கிறான். மனித உள்ளங்களுக்கு நல்ல சிந்தனையும் இருக்கிறது, கெட்ட சிந்தனையும் இருக்கிறது. இறையச்சத்தை தூண்டி அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கி வைக்கின்ற நல்ல குணங்களும் உள்ளத்தில் இருக்கின்றன. மனிதனை இறையச்சத்தை போக்கி பாவங்களை தூண்டி அல்லாஹ்வை விட்டும் தூரமாக்குகின்ற கெட்ட சிந்தனைகளும் உள்ளத்திலே புகுந்திருக்கின்றன. மனிதனுக்கும் ஏனைய படைப்புகளுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் இதுதான். மனித உள்ளங்களில் இரண்டும் புகுத்தப்பட்டிருக்கிறது. கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. யாரெல்லாம் தன்னுடைய உள்ளத்தை அசுத்தங்களிலிருந்து, கெட்ட குணங்களிலிருந்து, பாவ செயல்களிலிருந்து சுத்தப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். வகத் காப மன் தஸ்ஸாஹா. யார் தன்னுடைய உள்ளத்தை பாவங்களால் வீணாக்கி விடுகிறாரோ, கெட்ட குணங்களால் மாசுபடுத்தி விடுகிறாரோ, இறை சிந்தனைக்கு மாற்றமான சிந்தனைகளால் அசுத்தப்படுத்தி விடுகிறாரோ அவர் தோல்வி அடைந்து விடுவார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே இந்த உலகத்தில் நல்லவனாக வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெறுவதற்கு தேவையான மிக முக்கியமான அடிப்படை உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டும். உள்ளத்தை சுத்தப்படுத்துவது தஸ்கியத்துன் நஃப்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். இதிலே 2 அடிப்படைகள் பேணப்பட வேண்டும். ஒன்று, உள்ளத்தில் இருக்கின்ற இறை சிந்தனைக்கு மாற்றமான அனைத்து சிந்தனைகளையும், அல்லாஹ் அனுமதித்ததற்கு மாற்றமான அனைத்து குணங்கள், அனைத்து விரோதம், குரோதம், வைராக்கியம், போட்டி, பொறாமை அனைத்திலிருந்தும் உள்ளத்தை கலட்டி எடுக்க வேண்டும், அல்லது உள்ளத்திலிருந்து அவைகளை கலட்டி வெளியே எடுக்க வேண்டும். அடுத்த கட்டம் இறையச்சம், இறை சிந்தனை, குர்ஆனுடைய போதனைகள், மார்க்க வழிகாட்டல்கள், நல்ல குணங்கள், நல்ல பண்புகள், அதனை கொண்டு உள்ளத்தை அழகுபடுத்த வேண்டும். இந்த 2 அடிப்படையும் செய்ய வேண்டும். ஒன்று, நல்லவைகளை கொண்டு, இறையச்சத்தை கொண்டு, இறை சிந்தனையை கொண்டு, நல்ல குணங்கள், நல்ல பண்புகளை கொண்டு உள்ளத்தை அழகுபடுத்த வேண்டும். அடுத்தது, இறை சிந்தனைக்கு மாற்றமான கெட்ட சிந்தனைகள், கெட்ட குணங்கள், விரோதங்கள், குரோதங்களை உள்ளத்திலிருந்து கலட்டி எடுக்க வேண்டும். இந்த 2 அடிப்படைகளையும் நானும் நீங்களும் செய்துவிட்டால் மறுமை நாளையில் வெற்றி பெறலாம், உலகத்தில் நல்ல மனிதனாக மாறலாம். ஆனா ஷைத்தானோடு போட்டி போடுகின்ற இடம் அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகின்ற அந்த பணிதான். பல நல்லவர்களாலும் செய்ய முடியாமல் போனது அந்த உள்ளத்தை சுத்தப்படுத்துவதுதான். ஷைத்தான் எங்கிருந்து மனிதனுடைய விரோதியாக மாறுகிறான்? அவனுடைய உள்ளத்தில் வந்த ஒரு தப்பான குணம்தான். இப்லீஸ் எங்கிருந்தவன்? மலக்குமார்களோடு ஒன்றர கலந்திருந்தவன். وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ. அல்லாஹ் மலக்குமார்களை பார்த்துத்தான் ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னான். மலக்குமார்களோடு ஒன்றியிருந்த, மலக்குமார்களோடு ஒன்றர கலந்திருந்த அந்த இப்லீஸ் சுஜூது செய்ய மறுத்தான். கட்டளை மலக்குமாருக்கு,
அந்த இப்லீஸ் அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ், நீ மலக்குமார்களுக்கு தான் சுஜூது செய்ய சொன்னாய், எனக்கு சொல்லலை என்றிருந்தா அவன் குற்றவாளி அல்ல. ஏன்? மலக்குமார்களுக்கு தான் கட்டளை. ஆனா அவன் சொன்ன பதில் என்ன? கால அன கைரும் மின், நான் ஆதமை விட சிறந்தவன். خلقتني من نار وخلقته من طين, என்னை நீ நெருப்பிலிருந்து படைத்தாய், ஆதமை நீ மண்ணிலிருந்து படைத்தாய். எனவே நான் ஆதமை விட சிறந்தவன். நான் எப்படி என்னை விட கீழ்த்தரமான ஒருவருக்கு சிரமணியலாம்? இந்த பெருமை, உள்ளத்தில் இருந்த அகங்காரம், ஆதமை விட நான் சிறந்தவன் என்ற அந்த பெருமைதான் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய வைத்தது. அங்கிருந்துதான் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அல்லாஹ்வினால் எடுத்தறியப்பட்டவன் ஷைத்தான் என்ற பண்பு ஷைத்தானுக்கு கிடைக்கிறது. அதுவரைக்கும் மலக்குமார்களோடு அல்லாஹ்வின் நெருக்கமான படைப்போடு விட்டிருந்தவன். உள்ளத்தில் வந்த அந்த மோசமான குணத்தின் காரணமாகத்தான் அவன் தூக்கி வீசப்படுகிறான், மனிதனுடைய விரோதியாக மாறுகிறான். என்றால் அன்பார்ந்தவர்களே, உள்ளம் கெட்டு போய்விட்டால் அவன் உலகத்திலும் கெட்டவனாக மாறிவிடுவான், மறுமையிலும் வீணா போனவனாக மாறிவிடுவான். அதனாலதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஃபில் ஜஸதி முதுகா, மனிதனுடைய உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா ஸலுஹத் ஸலுஹல் ஜஸது குல்லு, அந்த சதை துண்டு சீராகி விடுமாக இருந்தால், அந்த சதை துண்டு நல்லதாகி விடுமாக இருந்தால், ஸலுஹல் ஜஸது குல்லு, அவனுடைய முழு உடம்பும் நல்லதாகிவிடும். என்றால் முழு உடம்பிலிருந்து வரக்கூடிய செயற்பாடுகளும் நடவடிக்கைகளும் நல்லதாக இருக்கும். வஇதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு, அந்த சதை துண்டு வீணாகிவிட்டால் அவனுடைய முழு உடம்பும் வீணாகிவிடும். அலா வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துதல் என்பது, உள்ளத்தை சீராக்குதல் என்பது எங்களுடைய வெளித்தோற்றத்தை அழகுபடுத்தும். உடல் உறுப்புகளால் வெளிப்படக்கூடிய, நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், கண்ணினால் வரக்கூடிய செயல்கள், காதினால் கேட்கக்கூடியவைகள், கையால் பிடிக்கக்கூடியவைகள், காலால் நடந்து செல்லக்கூடியவைகள், உடல் உறுப்புகள் அனைத்திலிருந்தும் நல்லது வரும். உள்ளம் சீராகிவிட்டால், உள்ளம் கெட்டுவிட்டால் ஒன்று போதும். உள்ளத்தில் எப்பொழுதுமே இருக்க வேண்டிய படைத்தவன் ரப்புடைய சிந்தனை உள்ளத்திலிருந்து விலகி போய்விட்டால் உள்ளம் மாசடைய ஆரம்பிக்கும். பாவங்களை ரசிக்க ஆரம்பித்து விட்டால் உள்ளம் கெட்டு போக ஆரம்பிக்கும். உள்ளம் கெட்டு போய்விட்டால் அந்த மனிதனுடைய உடல் உறுப்புகளில் இருந்து வரக்கூடிய செயற்பாடுகள் அனைத்தும் வீணாகிவிடும். அவன் உலகத்திலும் கெட்டவனாகி விடுவான், மறுமையிலும் நரகத்துக்குரிய மனிதனாக மாறிவிடுவான் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய உள்ளம் எந்த இடத்திலே இருக்கிறது? எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் எப்படி வைத்திருக்கிறோம்? அன்பார்ந்தவர்களே, உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்கு, உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்கு என்ன அவசியம் இருக்கிறது? மனிதனை பொறுத்தவரையில் அல்லாஹ் மனிதனுடைய உடல் உறுப்புகளை பார்க்கிறானா என்றால், வெறுமனே வெளித்தோற்றத்தை பார்க்கிறானா என்றால், அல்லாஹ் வெளித்தோற்றத்தை பார்ப்பதில்லை. ஆனா நாங்க எங்களை அழகுபடுத்த விரும்புறது வெளித்தோற்றத்தை தான். அப்படித்தானே? உடுப்பு அழகாய்க்கோணும், பவுடர் கிரீம் பூசி பலாரண்டிக்கோணும், தலைக்கு தேங்கெண்ணெய் வச்சு தாடிக்கும் எண்ணெய் பூசி பல பலாண்டிக்கோணும்,
நகை நட்டுக்கள் எல்லாம் பெண்கள் போட்டு ஜில் ஜில்லுன்னு ஈக்கணும். அப்படித்தானே? உடுக்கிற உடுப்புக்கு 10 பேர் 10 வந்து என்ன செய்யணும்? பார்த்து சந்தோஷப்படணும். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும், நிச்சயமாகவே அல்லாஹ் உங்களுடைய வெளித்தோற்றத்தை பார்ப்பதில்லை. நீங்க வெள்ளையா கருப்பா, அல்லாஹ்க்கு அது முக்கியம் அல்ல. நீங்க உடுத்திருக்கிற உடுப்பு பெருமதியானதா பெருமதி குறைந்ததா, நீங்கள் உடுத்திருக்கின்ற உடுப்பு புதுசா பழசா, அல்லாஹ் வெளித்தோற்றத்தை பார்ப்பதில்லை. அல்லாஹ் பார்ப்பது எதை? வ அம்வாலிக்கும், நீங்க பணக்காரனா ஏழையா, உங்களுக்கு சொத்து செல்வம் இருக்குதா இல்லையா, அல்லாஹ் பார்ப்பதில்லை. அல்லாஹ் பார்ப்பது வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், உங்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் பார்க்கிறான். அந்த உள்ளத்திலிருந்து வரக்கூடிய உடல் உறுப்புகளில் வருகின்ற செயற்பாடுகளை அல்லாஹ் பார்க்கிறான். அன்பார்ந்தவர்களே, உள்ளம் சுத்தமானால் உடல் உறுப்புகளிலிருந்து நல்லது வரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். என்னைய பத்தி உங்களோட உள்ளத்துல தப்பெண்ணம் இருக்குதுன்னு வைங்க. என்னைய பத்தி உங்களோட உள்ளத்துல தப்பெண்ணம் இருக்குது வச்சுக்கோங்க. எப்படி சலாம் சொல்லுவோம்? சலாம் எப்படி வரும்? அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த தலையிட ஆட்டத்துக்கே விளங்கும் என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் கொலே. ஓ, சலாம் தான். உங்களை பத்தி எங்களுக்கு தெரியுமே. சலாம் கூட நல்லதா வராது. உள்ளம் சுத்தம் இல்லாட்டி சலாமும் நல்லதா வராது. சிரிப்போம், அந்த சிரிப்புலையே உங்களுக்கே விளங்கும் நான் நல்ல நோக்கத்துல சிரிக்கல. ஏன்? உள்ளத்துல நல்லதில்ல. அவரை பத்தி சிரிப்புலையே விளங்கும், எனக்கு விளங்காது. நீங்க சிரிச்சா உங்களுக்கு விளங்கும், நீங்க உண்மைக்கு சிரிச்சா பொய்க்கு சிரிச்சாண்டு இல்லையா? அப்ப உங்களுக்கே உங்களோட செயல், நீங்க சும்மா தான் சிரிச்ச, வெளிப்பகட்டுக்கு தான் சிரிச்சேன்னு விளங்குதுண்டா, படைத்தவன் ரப்புக்கு எவ்வளவு விளங்கும்? உள்ளம் நல்லா இந்தா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அந்த வார்த்தையை பார்க்கக்குள் உங்களுக்கு விளங்கும் இவன் வாழ்க்கையில நல்லவனா இருக்கணும் உண்டு. அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாஜின்னு சொல்லக்கோல அது உள்ளத்துல எவ்வளவு சுத்தமா எவ்வளவு பரிசுத்தமா வரும். உங்களுக்கே சொல்லலாம் இந்த சலாம் அல்லாஹ்ட்ட அங்கீகரிக்கப்படுமா இல்லையாண்டு. உள்ளம் சுத்தமாக இருந்தால் எங்கட சிரிப்பு எவ்வளவு சுத்தமாய்க்கும். உள்ளம் சுத்தமாக இருந்தா வாயில வரக்கூடிய பேச்சு எவ்வளவு நல்லதாய்க்கும். உள்ளம் என்னைய பார்க்க யார் இருக்கிறா, என்னைய கேள்வி கேட்க யார் இருக்கிறா, உங்களோட உள்ளம் சொல்லுது. நீங்க மொபைல் போன் எடுத்து உள்ள அசிங்கம் எல்லாம் பார்ப்பீங்க. என்னைய பார்க்க யார் இருக்கிறான்னு உள்ளம் கேள்வி கேட்குது. என்னைய கேள்வி கேட்க யார் இருக்கிறான்னு உள்ளம் சொல்லுது. மொபைல் போன்ல உள்ள பாவம் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவோம் இல்லையா? பள்ளிக்கு வந்தா பயான் கேட்கிறதும், முன்சஃப்ல உட்கார்றதும், தொழுகையில் உள்ள கூவத்தும், இவர் தான் எங்கட ஊர்லயே நல்லவர் எல்லாரும் சொல்லுவாங்க. வீட்டுக்கு போய் எங்கட ரூம்ல உட்கார்ந்து எங்கட கம்ப்யூட்டரை பார்த்தா உள்ள ஹராமெல்லாம் சேவாகிக்கு. ஏண்ட போன் உள்ளுக்கு என்ன ஆயிக்கின்னு யாருக்கும் தெரியாதே. உள்ளம் கெட்டு போய்விட்டது, செயற்பாடுகள் மோசமாகி விடுகிறது. எங்களுக்கே தீர்ப்பு சொல்லிக் கொள்ளலாம். ஏண்ட உள்ளம் மோசம், ஏண்ட நடவடிக்கை மோசம், ஏண்ட உள்ளம் மோசம், ஏண்ட பேச்சு மோசம், ஏண்ட உள்ளத்துல இறை சிந்தனை இல்லை, ஏண்ட செயற்பாடு மோசம். என்ற உள்ளத்துல அல்லாஹ்ட பயம் இருக்குது. மொபைல் போன்ல யூடியூப்ல ஏதாவது ஒரு பயான கேட்கிற நேரம் இடையில ஒரு மியூசிக் வந்துடும், உடனே கட் பண்ணிடுவோம். ஒரு அந்நிய பெண் திடீர்னு எட்டுல வந்து ஆடுவாள், உடனே கட் பண்ணிடுவோம். ஏன்? என்ற ரப்பு பார்க்கிறான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். உள்ளத்திலே இறை சிந்தனை இருந்தால் அது என்னுடைய செயற்பாடை நல்லதாக மாற்றுகிறது இல்லையா? இல்லையா? அந்த ரப்பு எப்படிப்பட்டவன்? உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறான்.
உங்களோட உள்ளத்தில் இருந்து தூண்டப்படுகின்ற உடல் உறுப்புகளால் வருகின்ற செயற்பாடுகளை பார்க்கிறான். அல்லாஹு அக்பர். உள்ளம் சுத்தமாக இருந்தால் உடல் உறுப்புகளில் இருந்து நல்லது வரும். உள்ளம் கெட்டு போய்விட்டால் உடல் உறுப்புகளில் இருந்து மோசமானது வரும் என்றால் உள்ளத்தை சுத்தப்படுத்துவது, உள்ளத்தை பக்குவப்படுத்துவது ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் எந்த அளவு அவசியமானது என்பதை நானும் நீங்களும் நிதானமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் நபித்தோழர்களுக்கு அட்வைஸ் பண்ணுகிறார்கள், புத்திமதி சொல்கிறார்கள், அறிவுரை செய்கிறார்கள். என்ன சொன்னார்கள்? லா தஹாசது, நீங்கள் பொறாமைப்பட வேண்டாம், ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ள வேண்டாம். வலா தனாஜசு, நீங்கள் ஒருவருக்கு எதிராக, ஒருவரை கீழே போடுவதற்காக, ஒருவரை ஏமாற்றுவதற்காக விலை அதிகரிப்பு செய்ய வேண்டாம். வலா தபாகது, நீங்கள் ஒருவருக்கொருவர் விரோதம், குரோதம், கோபம் பாராட்ட வேண்டாம். வலா ததாபரு, நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி மறுத்துக் கொள்ள வேண்டாம். வலா யபி பஅதுக்கும் அலா பைஇ பஅதின், உங்களில் சிலர் சிலருடைய பிசினஸுக்கு எதிராக, விலைக்கு எதிராக விலை பேச வேண்டாம். வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய அடியார்களாக, சகோதரர்களாக இருந்து கொள்ளுங்கள். அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம், முஸ்லிம் என்றால் அடுத்த முஸ்லிமை சகோதரனாக பார்ப்பான். லா யظ்லிமுஹு, அந்த முஸ்லிமுக்கு அநியாயம் செய்ய மாட்டான். வலா யஹ்துலுஹு, அந்த முஸ்லிமுக்கு துரோகம் இழைக்க மாட்டான். வலா யஹ்கிருஹு, அந்த முஸ்லிமை கேவலப்படுத்த மாட்டான். இவ்வளவு அறிவுரையை சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தெரியுமா சொன்னாங்க? அத்தக்வா ஹாஹுனா, இறையச்சம் என்பது இங்கே இருக்கிறது. அத்தக்வா ஹாஹுனா, இறையச்சம் என்பது இங்கே இருக்கிறது. அத்தக்வா ஹாஹுனா, இறையச்சம் என்பது இங்கே இருக்கிறது என்று வஅஷார இலா ஸத்ரிஹி ஸலாஸ மர்ராத், 3 தடவைகள் தன்னுடைய நெஞ்சின் பக்கம் அல்லாஹ்வுடைய தூதர் சுட்டிக்காட்டினார்கள். அன்பார்ந்தவர்களே, என்ன அறிவுரை சொன்னார்கள்? என்ன அறிவுரை சொன்னார்கள்? லா தஹாசது, நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ள வேண்டாம். வலா தபாகது, வெறுப்பு, கோபம், தாபம் காட்ட வேண்டாம். வலா ததாபரு, உதவி மறுக்க வேண்டாம். அப்படித்தானே? இவ்வளவு அறிவுரைன்னு சொல்லி நீங்கள் எல்லாம் முஸ்லிம்களாக இருங்கள், சகோதரர்களாக இருங்கள், இவ்வளவு அட்வைஸ் சொல்லி உண்மையான ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்கு அநியாயம் இழைக்க மாட்டான், அடுத்த முஸ்லிமை ஏமாற்ற மாட்டான், அடுத்த முஸ்லிம் பிசினஸுக்கு எதிராக பிசினஸ் பண்ண மாட்டான். இவ்வளவு சொல்லிட்டு ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் இறையச்சம் என்பது உள்ளத்தில் இருக்குதுன்னு 3 தடவை சொல்லி காட்டினாங்க? ஏன் சொல்லி காட்டினாங்க? உள்ளத்திலே சரியான இறையச்சம் இருந்தால் மனிதன் பொறாமைப்பட மாட்டான். பொறாமன்றது என்ன சகோதரர்களே? பொறாமன்றது என்ன? ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் கொடுக்கின்ற அருளை பார்த்து, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற பணத்தை பார்த்து, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற நிம்மதியை பார்த்து, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் செய்கிற அருளை பார்த்து, அவனுக்கு மட்டும் கிடைச்சிக்கே, எனக்கு ஒன்றும் கிடைக்கலையே, அவனை கீழே போடணும், நான் மேல போகணும், இதான் பொறாம. எங்கிருந்து வருது இது? எங்கிருந்து வருது இது? உள்ளத்திலிருந்து தானே வருது. அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால், இறையச்சம் இருந்தால், ஏண்ட ரப்பு எனக்குள்ளதை தந்திருக்கிறான், என்ற ரப்பு அவனுக்கு கொடுக்க வேண்டியதை அளந்து கொடுத்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ், ஏண்ட சகோதரன் நல்லா இருக்கிறான், யா அல்லாஹ் அவனை நல்லா வாழவை, என்னை போன்ற கஷ்டவாளி ஏழைகளை அவனை கொண்டு பராமரித்து விடு என்று துஆ கேட்கிற மனிதனாக இருந்தால், அல்லாஹு அக்பர், ஏழைகளும் பணக்காரர்களும் சேர்ந்து இந்த உலகத்தில் நிம்மதி சந்தோஷமா வாழலுமா? இயலதா? அந்த இறையச்சம் இல்லா போறதுதான் எல்லா அநியாயங்களுக்கும் காரணம். பஜாருக்கு வருகிறான், விலை பேசுகிறான், உங்கள்கிட்ட வந்து ஒரு பொருளை கேட்டா ஒரு மொபைல் போன் எவ்வளவுன்னு கேட்கிறான், 40,000 50,000 சொல்றீங்க. நஜிஸ், விலை அதிகரிப்பு செய்வது எப்படி? பஜார்ல 2 புரோக்கர்கள் இருப்பாங்க, அவருக்கு வாங்குற ஐடியாவே இல்லை, அவருக்கு இந்த போனை வாங்கணும்ன்ற ஐடியாவே இல்லை. என்ன பண்ணுவாரு?
பக்கத்துல வந்து நிப்பாரு. நான் இதை 45,000க்கு கேட்க போல அவர் 48 தரவா, இதுல பொறுமதி எனக்குத்தானே தெரியும். 48 தரவாண்டு கேட்டா 45 கேட்டவர் அடே இது அவருக்கு போயிருமோ, சரி நாங்க 50 கேட்டு 50 கொடுத்துருவோம். இந்த 5 எதனால வந்துச்சு? வாங்குற ஐடியா இல்லாம என்னைய தாட்டணும்ன்றதுக்கு வந்து நின்றவர். ஏன் அவர் வந்து நின்றார்? எனக்கு வாங்குற ஐடியா இல்ல, இவனை எப்படியாவது 50 கொடுத்து வாங்க வைக்கணும். இதுக்கு புரோக்கர் மாதிரி இருக்காங்க. 40க்கு சொன்ன சாமான் 50 ஆக்குவாங்க. அவருக்கு வாங்குற ஐடியா இல்ல, பொறுமதியானதான். அதை காட்டி இவர் 50க்கு வாங்க வைக்கணுமா? ஒப்பந்தம் என்ன? 50க்கு வித்து தந்தா 5 எனக்கு தரணும். கீழே போடுற ஆட்களுக்கா இல்லையா? ஏன் அப்பாவி மனுஷன் 45க்கு விலை பேசின எனக்கு இவன் ஏமாத்தத்தான் வந்து நின்றான்றது எனக்கு தெரியா? அப்படித்தானே? இடையில வந்து பொய்க்கு விலை பேசினவனுக்கும் நான் ஏமாத்துக்கானது அவனுக்கு தெரியாதே. உள்ளத்துள்ள அந்த தப்பு தானே இந்த தவறை செய்ய தூண்டியது. என்னுடைய உள்ளத்தை அல்லாஹ் அறிந்திருக்கிறான். நான் இவனை ஏமாத்த ட்ரை பண்றேன், இவனை குழியில போட ட்ரை பண்றேன், இது அவனுக்கு தெரியா. அதனால தானே வந்து ஏமாத்தினோம். அடே நான் நடிக்கிற இந்த நாடகம், நான் ஏமாத்துற இந்த வேலை படைச்சவன் ரப்புக்கு தெரியுமேண்டு உள்ளத்தால அந்த ரப்பை பயந்து நடந்திருந்தால் ஒரு முஸ்லிமுக்கு எதிராக, ஒரு முக்மினுக்கு எதிராக விலை அதிகரிப்பு செய்வதில் நானும் நீங்கள் ஈடுபட்டிப்போமா? சும்மா யோசிச்சு பார்ப்போமே. இவ்வளவு தப்புகள், இவ்வளவு தவறுகள், இவ்வளவு அநியாயங்களை செய்வதற்கு உள்ளம் மாசுபட்டிருப்பது தானே காரணம். உள்ளம் அசிங்கமாக இருப்பது தானே காரணம். அதனால அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உள்ளம் இறையச்சம் இருக்கணும், உள்ளத்துல இறையச்சம் இருக்கணும். அது இருந்தா ஒரு முஸ்லிமுக்கு அநியாயம் செய்ய மாட்டான், ஒரு முஸ்லிமை ஏமாத்த மாட்டான். இந்த போனை வாங்க வாரோம் உங்கள்கிட்ட, இந்த போனை வாரம் உங்கள்கிட்ட, உங்களுக்கு தெரியும் இந்த போன்ல இவ்வளவு மிஸ்டேக் இருக்குது. உதாரணமா சொல்றேன், நான் உங்க உள்ளம் கெட்டு போனா மனிதன் எவ்வளவு மோசமாகி போவான். இந்த போன்ல என்னென்ன வீக்னஸ் இருக்கின்றது உங்களுக்கு தெரியும். நான் அப்பாவி உங்கள்கிட்ட வந்து போனுக்கு விலை பேசுறேன். நல்ல போன் எடுங்க, ஒரு மிஸ்டேக்கும் இல்ல, ஒரு குறையும் இல்லைன்னு எவ்வளவு இந்த போனை புகழேலுமோ அவ்வளவு புகழ்ந்து உங்களோட தலையில கட்டியாச்சு. அவரும் ஹாஜியார தாடியை பார்த்து, உங்களோட தலையில் உள்ள தொப்பியை பார்த்து, உங்களோட சிரிப்பை பார்த்து, உங்களோட முகத்தை பார்த்து போனை வாங்கிட்டு போயிடுவார். போன அடுத்த செகண்ட் பக்கத்துல அல்ஹம்துலில்லாஹ் என்ன சொல்லி அல்லாஹ்ட பேரை சொல்லி ஒரு மாதிரியா தாட்டியாச்சு அப்படிதான் சொல்றதும். தெரிஞ்சு கொண்டு ஏமாத்தினம் தானே, தெரிஞ்சு கொண்டு போய் சொன்ன தானே, தெரிஞ்சு கொண்டு அவருக்கு குளிர போட்டம் தானே அவரை. ஏன் நான் செய்கிற இந்த அநியாயம் எல்லாம் என்ற ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த இறையச்சத்தை கொண்டு நானும் நீங்களும் உள்ளத்தை அழகுபடுத்தி இருந்தால் இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்திருப்போமா? அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் 3 தடவை தன் உள்ளத்தை சுத்தி காட்டி இறையச்சம்ன்றது இங்கீக்கி, இறையச்சம்ன்றது இங்கீக்கி, இறையச்சம்ன்றது இங்க இருக்குது என்று 3 தடவை சுட்டி காட்டினாங்க. உள்ளத்தை இறையச்சத்தால் அழகுபடுத்தினால் உடல் உறுப்புகளால் நடக்கின்ற தப்புகளும் தவறுகளும் அநியாயங்களும் தானாக விலகி போய்விடும். அதனால தான் அல்லாஹ் நீங்க எவ்வளவு அழகாய்க்கிறீங்க, நீங்க எப்படி உடுத்திக்கிறீங்க, இதெல்லாம் அல்லாஹ் பார்க்கறல்ல, உங்களோட உள்ளம் எப்படி இருக்குது, உங்களோட செயற்பாடு எப்படி இருக்குது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, உதுஹியா கொடுக்கிறோமே, உதுஹியா எங்க எல்லாருக்கும் ஆசை என்ன? பெரிய மாடு கொடுக்கணும். நான் தான் ஊர்ல பெரிய மாடு கொடுத்து ஊர் முழுக்க இறைச்சி பங்குடணும். நான் கொடுத்த மாட்டுல ஓடிச்சு ரத்தம் பறக்கத்தா ஓடிச்சு, இதானே சந்தோஷம். சந்தோஷமா இல்லையா? கூட ரத்தம் போனா, கூட இறைச்சி பார்சல் பங்குட்டா அவருக்குள்ள சந்தோஷம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மனிதன் அறுத்து ஓட்டுகின்ற இரத்தங்களோ பங்கு வைக்கின்ற மாமிசங்களோ அல்லாஹுவை சென்றடைவதில்லை. நீ எத்தனை பார்சல் பங்குட்டாய், அல்லாஹ்க்கு தேவையே இல்லை. நீ அறுத்த மாட்டுல ஆட்டுல எவ்வளவு ரத்தம் போனிச்சு, அல்லாஹ்வுக்கு தேவையே இல்லை. வலகின் யனாலுஹு தக்வா மின்கும்,
அல்லாஹ் உங்களோட உள்ளத்துல என்ன இறையச்சம் இருக்குதுன்றத பார்க்கிறான். அந்த இறையச்சம் தான் அல்லாஹுவை சென்றடையும். இதுக்கு பின்னால மறைஞ்சிருக்கிற தத்துவம் என்ன சகோதரர்களே? மறைஞ்சிருக்கிற தத்துவம் என்ன சகோதரர்களே? ஒரு வருஷமா இந்த ஹஜ் பெருநாளைக்கு மாடு கொடுக்கணும், ஒட்டகம் கொடுக்கணும், எல்லாம் ஆசை வச்சு கொண்டிருக்கிறோம். அந்த மாட்டையும் ஆட்டையும் வாங்குவதற்காக எத்தனையோ பேர் பணத்துக்கு ஆட்டைய போட்டுடுறோம் இல்லையா? எத்தனையோ பேர் ஏமாத்துறோம், எத்தனையோ பேருக்கு அநியாயம் செய்யறோம், எத்தனையோ பேரை சுரண்டோம். உள்ள அநியாயம் எல்லாம் செஞ்சு ஏமாத்தி பணத்தை கெசியர் மேசைக்கு கொண்டு வந்து அந்த பணத்தை சேர்த்து ஆடு மாடு வாங்கினோம் இல்லையா? இறையச்சம் இருந்தால் நான் உதுஹியா கொடுக்கிற மனிதன், என்ற உதுஹியாவை அந்த ரப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் தேடுவது ஹலாலாக இருக்க வேண்டும். ஹலாலான பணத்திலிருந்து உதுஹியா கொடுக்க வேண்டும். அல்லாஹு அக்பர். ஏமாற்றுவோமா? அநியாயம் செய்வோமா? அடுத்தவண்ட பொருளாதாரத்தை சுரண்டுவோமா? ஒன்றும் நடக்காது. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய உள்ளத்தை நோக்கி 3 தடவை சொன்னார்கள், இறையச்சம் இங்கைக்கு, இறையச்சம் இங்கைக்கு, இறையச்சம் இங்க இருக்குது. அந்த இறையச்சம் சரியா வந்தா உடல் உறுப்புகள் வெளிப்படக்கூடியது சரியா வரும், பொருளாதாரம் சீர்பெறும், குடும்ப வாழ்க்கை சீர்வரும், எல்லாம் நல்லா நடக்கும். வீட்டுள்ளுக்கு மனைவியும் கணவனும் ரஷ்யாவும் உக்ரைனும் மாதிரி, இல்லாட்டி இஸ்ரேலும் பலஸ்தீனும் மாதிரி. ஹாஜியார் உடுத்துக்கொண்டு வெளியே வந்தா இவர மாதிரி ஒரு நல்ல மனிதர் இருக்கிறாரா? எவ்வளவு பண்பா பேசுறார், எவ்வளவு நடத்தையா பேசுறார், எவ்வளவு பணிவான மனிதர். இவர் மனைவியோட சரி இறக்கம் ஐக்குமே, இவர் புள்ள குட்டியோட சரி அன்பாய்க்குமே அப்படின்னு. ஆனா வீட்டுக்கு போனா முதலாவது விரோதி புஞ்சாதி, ஒரு ரூம்ல படுக்கவும் மேலா, ஒரு சகன்ல உட்கார்ந்து 2 பேருக்கும் தின்னோம், எப்ப பார்த்தாலும் சண்டை. ஏன்? ஊர் முழுக்க நல்ல மனிதர், வீட்டுக்கு போனா மனைவி புள்ளகளோட வாழ தெரியாது. அல்லாஹ் என்னையும் பாதுகாக்கணும், உங்களையும் பாதுகாக்கணும். ஏன் சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜத்துல் வதால ஒரு வார்த்தை சொன்னாங்க, இத்தகுல்லாஹ ஃபின்னிசா, பெண்களுடைய விடயத்தில் நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். ஏன்? அகதுதுமூஹுன்ன பிஅமானில்லாஹ், நீங்கள் அந்த பெண்ணை கரம் பிடித்திருப்பது அல்லாஹ்வுடைய அமானிதத்தை வைத்து, அல்லாஹ்வுடைய வார்த்தையை வைத்து. அதனால தானே திருமண மஜ்லிஸ்ல அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லி கரம் பிடிக்கிறோம், அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி கரம் பிடிக்கிறோம், அல்லாஹ்வை நினைவூட்டி கரம் பிடிக்கிறோம். அடே, ஏண்ட மனைவியை நான் அல்லாஹ்வை வச்சு கரம் பிடிச்சிருக்கிறேன். اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعثه مقاما محمودا الذي وأته. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கணவன் மனைவியுடைய வாழ்க்கை முரண்பாடுகள் வரலாம், சண்டை சச்சரவுகள் வரலாம், வாய்த்தக்கங்கள் வரலாம். இது குடும்ப வாழ்க்கையில் இன்பத்தையும் சந்தோஷத்தையும் கூட்டுகின்ற நிகழ்வாக இருக்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலும் இருந்துச்சு. ஆனால் தொடர் சண்டைகளும் தொடர் அநியாயங்களும், படுக்கையை புறக்கணித்து கணவனோடு பேசாமல் பல நாட்கள், கணவனை வெறுத்து பல நாட்கள் இருக்கிற அளவுக்கு வாழ்க்கை போகக்கூடாது. போகிறது ஏன்? கணவனுக்கு மனைவி விரோதி, மனைவிக்கு கணவன் விரோதி. ஏன்? கணவன் மனைவிக்கு அநியாயம் இழைக்கிறாள், மனைவி கணவனுக்கு துரோகம் இழைக்கிறாள். ஏன்? இத்தகுல்லாஹ ஃபின்னிசா, பெண்களுடைய விடயத்தில் நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். உள்ளத்திலே இறையச்சம் இருந்தால், என்னுடைய ரப்பு எனக்கு தந்த மனைவி, அவளுக்கு நான் அநியாயம் செய்தால் அந்த ரப்பு விசாரிப்பானே, அந்த ரப்பு கேள்வி கேட்பானே. உலகத்தில் என்ன சொல்றோம்? வேண்டியது செய்வேன். உன்னால் என்ன செய்யலும்? உன்னை உம்மாவை கூட்டிக்கிட்டு வா, உன்னை வாப்பாவை கூட்டிக்கிட்டு வா,
நான் பார்த்துக் கொள்றேன் இல்லையா? ஏன் இந்த அகங்காரம், ஏன் இந்த பெருமை? நீ பெண், என்னால வேண்டியதை செய்யலாம், நான் ஆண் என்ற அகங்காரம். உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது யாரும் வெளியே பயம் பண்றல்ல. உள்ளத்திலே உள்ள அந்த கர்வம், அந்த பெருமை, நான் ஆண் என்ற தலைக்கணம், எனக்கு எல்லாம் செய்யலாம் என்ற திமிரு, பெண்களுக்கு அநியாயம் செய்கிறோம் என்ற ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறானே, அவன் நீதமாக நடப்பானே, அவன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு துணை நிற்பானே என்று உள்ளத்தை இறையச்சத்தால் அலங்கரித்திருந்தால் எங்கட வாழ்க்கையில் அநியாயம் நடக்குமா? துரோகம் இழைப்போமா? தப்புகள் தவறு நடந்தாலும் மன்னிச்சுக்கோங்க, அல்லாஹு அக்பர், வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமாக போகும். அன்பார்ந்தவர்களே, உள்ளத்தை நல்ல பண்புகளை கொண்டு இறையச்சத்தை கொண்டு அலங்கரித்து கொண்டால் வாழ்க்கை அழகடைந்து விடும், செழிப்படைந்து விடும். அன்பார்ந்தவர்களே, உலகத்தில் நிம்மதி சந்தோஷமாக வாழ்வதற்கு உள்ளத்தை பக்குவப்படுத்த வேண்டும், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. மறுமையிலே வெற்றி பெற வேண்டுமா? அல்லாஹ் குர்ஆனிலே இப்ராஹிம் நபி அவர்கள் கேட்ட துஆவை எனக்கும் உங்களுக்கும் பாடமாக சொல்கிறான். எப்படி? வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், இறைவா, மனிதர்கள் எல்லாம் எழுப்பப்படுகின்ற அந்த மறுமை நாளையில நீ என்னை கேவலப்படுத்தி விடாதே, என்னை நீ அசிங்கப்படுத்தி விடாதே. யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன், அந்த மறுமை நாள் எப்படிப்பட்ட நாள்? சொத்து செல்வம் பயனளிக்காத நாள், பிள்ளை குட்டிகள் பயனளிக்காத நாள் மறுமை நாள். சொத்து செல்வம் பயனளிக்குமா? பயனளிக்காது. பிள்ளை குட்டிகள் பயனளிப்பார்களா? பயனளிக்க மாட்டார்கள். இல்லாமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், யாரெல்லாம் ஈடேற்றமடைந்த உள்ளத்தோடு, நல்ல உள்ளத்தோடு, சுத்தமான உள்ளத்தோடு வந்தார்களோ அவர்களை தவிர வேறு யாருக்கும் சொத்து செல்வம் பயனளிக்காது, பிள்ளை குட்டிகள் பயனளிக்க மாட்டார்கள். உள்ளம் பரிசுத்தமான நிலையில் வந்தால் அவர்களுக்கு மறுமையில் எல்லாம் உதவி செய்யும். அர்த்தம் என்ன சகோதரர்களே? அர்த்தம் என்ன? உலகத்திலே வாழும் பொழுது ஈடேற்றமடைந்த உள்ளம், நல்ல உள்ளம், சுத்தமான உள்ளத்தோடு வாழ்ந்தார், அவரால் அநியாயம் நடந்திருக்காது, துரோகம் நடந்திருக்காது, பாவம் நடந்திருக்காது, மனுஷனுக்கு துரோகம் இழைச்சிருக்க மாட்டார், படைத்தவன் ரப்புக்கு துரோகம் இழைத்திருக்க மாட்டார். அந்த மனிதர் மறுமை நாளையிலே வெற்றி பெறுவார். உள்ளம் கெட்டு போனது, உள்ளத்துல உள்ள கபடம், உள்ள அசிங்கம், உள்ள அநியாயம் எல்லாம் இருந்தால் அவருடைய உடல் உறுப்புகளால் அனைத்து பாவங்களும் நடந்திருக்கும். மறுமையில் அவர் ஈடேற்றம் அடைய முடியாது. எனவே உள்ளத்தை சுத்தப்படுத்துதல், பரிசுத்தப்படுத்துதல் உலகத்திலும் என்னையும் உங்களை நல்லவர்களாக வாழ வைக்கும், மறுமையிலும் வெற்றி பெறச் செய்யும் என்கிற ஆழமான பாடத்தை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது சகோதரர்களே. எனவே உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துதல் என்பது சாதாரண விடயமல்ல. ஏண்ட உள்ளத்தை பத்தி நான் கேட்கணும், ஏண்ட உள்ளத்தை பத்தி நான் கேட்கணும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒரு மனிதனுடைய உள்ளத்தை நாசமாக்குவதிலே, ஒரு மனிதனுடைய உள்ளத்தை அசிங்கப்படுத்துவதிலே மிகப்பெரிய காரணம் செலுத்தக்கூடியது எது? அதையும் நானும் நீங்களும் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய உள்ளம் இருக்கிறது, அதை பத்தி சொல்ற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துரதுல் ஃபித்னு அலல் குலூப், மனிதர்களுடைய உள்ளங்களுக்கு பாவங்கள், சோதனைகள் எடுத்து காட்டப்பட்டு கொண்டே இருக்கும். எது போன்று? கல் ஹஸீரி ஊதன் ஊதா, பாய் இருக்குதே பாய், அந்த பாய் எப்படி பின்னுவோம் சகோதர சகோதரிகளே? பின்னல் போட்டு ஒன்றுக்கு குரோஸ் ஒன்றுக்கு குரோஸ் ஒன்றை போட்டு போட்டு என்ன செய்வோம்? பாய பின்னுவோம், அப்படித்தானே? அது மாதிரி மனித உள்ளங்களுக்கு பாவங்கள் எடுத்து காட்டப்பட்டு கொண்டே இருக்கும். நாளுக்கு நாள் வித்தியாசமான சோதனைகள், நாளுக்கு நாள் வித்தியாசமான பாவங்கள். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால போய் பாருங்களே, ஒரு படம் பார்க்கணும்டா எத்தனை கிலோமீட்டர் பயணம் பண்ணணும்? கொழும்புக்கு போகணுமா? இங்க இருந்து ஒரு படம் பார்க்க கொழும்புக்கு போகணும். அல்லாஹு அக்பர். ஒரு அந்நிய பெண்ண அழகோட பார்க்க
எங்கேயாவது ஒரு ஃபுட் சிட்டிக்கு அல்லது சும்மா கடைக்கு எங்கேயாவது தேடி போகணும். இன்றைக்கு எங்க? எங்கட கெசியர் மேசையில, எங்கட விரல் நுனியில, எங்கட வீட்டுள்ளுக்கு, எங்கட கட்டிலுக்கு மேல, அமெரிக்கால, வாஷிங்டன்ல, கடலோரத்துல யார் எப்படி இருக்கிறான் பார்த்தோம். பாவம் மனித உள்ளங்களுக்கு வேகமாக எடுத்து காட்டப்படுகின்ற சோதனைகள் நிறைந்த காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஅய்யு கல்பின் உஷ்ரிபஹா, எந்த உள்ளம் அந்த பாவங்களை ரசிக்குமோ, அந்த பாவங்களில் இன்பம் காணுமோ, அந்த உள்ளங்கள் பாவத்தை ரசிக்க ரசிக்க நுகித ஃபீஹி நுக்தத்துன் சௌதா, அந்த உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி விழும். இப்படித்தானே நாங்க போய் உட்கார்ற ஒவ்வொரு நாளும் பேப்பர் நியூஸ் பார்க்கத்தானே, ராவைக்கு தூங்குறதுக்கு முன்னால எனக்குண்டா செய்தி பார்க்காம படுத்தா தூக்கமே போறல்ல, அப்படித்தானே நாட்டு நடப்பு பார்க்கத்தான் மொபைல் போனை கையில தூக்குற, நாரி போனதெல்லாம் பார்த்துட்டு தூங்குற, அப்படித்தானே. ஏன்? ஒரு நியூஸ பார்த்தா 9 ஹராத்த பார்க்கிறோம், மியூசிக்க கேட்கிறோம், அந்நிய பெண்ணை பார்க்கிறோம், வட்டிக்கு விளம்பரத்தை பார்க்கிறோம். ஆனா படிச்ச நியூஸ் எத்தனை? அன்பார்ந்தவர்களே, காலையில பத்திரி சுபகு தொழுதொன்னே அவர் போறேன்னா டீ கப்போட பத்திரிகை நியூஸ் பார்க்க ஒரு தினகரனை முடிக்க கூட 9 பாவம் செஞ்சுப்பாரு. அது அவருக்கு விளங்குறல்ல. சும்மா ஒரு மியூசிக் தானே, சும்மா ஒரு அந்நிய பொம்பளை தானே, அதை ரசிக்கவா போனோம்னாங்க. கிரிக்கெட் ஹைலைட் பார்க்கிறாரு, கிரிக்கெட் 6 அடிக்கிறதையும் 4 அடிக்கிறதையும் அவுட் ஆகிறதையும். ஹஸரத் நான்டா 3 அவர் இந்த 4 அவர் செலவழிச்சு கிரிக்கெட் பார்க்கிறல்ல, நான் இந்த 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 5 நாள் போற இந்த டெஸ்ட் மேட்ச் இதெல்லாம் பார்க்கிறல்ல, நான் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஹைலைட் மட்டும்தான் பார்க்கிறேன். 6ம் 4ம் உள்ள பாவமும் ஆறாமும் அங்கதான் இக்கி. அம்பையா அவுட்டு காட்டினா விரலப்பாரு, ஆனா அவன் மைக்க திருப்புவான் அரை குறை ஆடையோடு ஒரு பொம்புடைய காட்டி. எதை பார்க்கிறோம்? இவன் 6 அடிச்சா 4 அடிச்சா லைன் போர்டரை காட்ட முன்னுக்கு வேறொரு லைன் போர்டரை காட்டுவான். இதுக்கு கீழே பாரு, அதுக்கு மேல பாரு. எதை பார்த்தோம்? எதை ரசிச்சோம்? ஃபுட்பால் பார்க்க போனா இங்க போல் விளையாடினா காலை காட்டு போலைய காட்டு, பிரச்சனை இல்லை. திடீர்னு மைக்க திருப்பி அங்க 2 பேரை காட்டுவான், அவங்க என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க? நல்லா போல் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அதையும் பார்க்கத்தான் செய்யறோம். எத்தனை பேர் இந்த ஹராத்தை நான் பார்க்கப்படா, இந்த அநியாயத்தை நான் பார்க்கப்படா. பாவங்கள், அசிங்கங்கள், அநியாயங்கள் எடுத்து காட்டப்படுகின்ற நேரம் ஃபஅய்யு கல்வின் உஷ்ரிபஹா, எந்த உள்ளங்கள் எல்லாம் அதை ரசிக்குமோ, அதை பார்க்குமோ, அதனுடைய உள்ளத்திலே ஒவ்வொரு கருப்பு புள்ளி விழும். கருப்பு புள்ளி விழுந்து விழுந்து ஒரு வகை உள்ளம் கருப்பு உள்ளமாக மாறும். நஊது பில்லாஹ். அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த சோதனையிலிருந்து பாதுகாக்கணும். பாவங்கள் வருகின்றன. வஅய்யு கல்பின் அன்கரஹா, எந்த உள்ளம் இது ஹராம், இது ஷிர்கு, இது அநியாயம், இது குஃப்ரு, அப்படித்தானே. நாங்கண்டா கந்தூரி மஜ்லிஸ்களுக்கு போரே இல்லை. எப்ப நாங்க தௌஹீத படிச்சோம், எப்ப நாங்க ஷிர்கு படிச்சோம், அண்டிலிருந்து நாங்கண்டா போறல வாப்பா, அப்படித்தானே. அப்படித்தானே. அங்க என்ன படிச்சாங்க? யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா சய்யிதி யா ரசூல் அல்லாஹி குத் பியதி, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தலைவரே, என் கையை பிடிச்சு எனக்கு உதவி செய்யுங்கோ. இதானே ஷிர்கு. படம் பார்க்கிறோம். அவன் சாமியை வச்சு கும்பிட்டு படம் ஆரம்பிக்கிறான். இன்னல் ஹம்தலில்லாஹ் சொல்லியா படம் ஆரம்பிச்சான். 3 மணித்தியாலம் கண் சிமிட்டாம படம் பார்க்கிறோம். யாரு? ஒரிஜினல் தௌஹீத்வாதி, தௌஹீத் பள்ளி தலைவர். ஈமான் உசும்புது, ஈமான் ஆட்டம் காணுது. எங்களை விளங்காம ஷிர்க்குகளும் ஹராமும் அநியாயங்களும் 3 மணித்தியால படத்தினூடாக, நாடகங்களினூடாக, நாங்கள் பார்க்கின்ற ஜோக்கு வீடியோக்களினூடாக எங்களை அறியாமல் எங்களுடைய உள்ளத்துக்கு குஃப்ர் போகுது, ஷிர்க்கு போகுது, ஹராம் போகுது. ஈமான் உசும்பல்ல. எந்த உள்ளம் சினிமா படம் ஷிர்க்கை விளைவிக்கிறது, நாடகங்கள் ஹராத்தை சந்தைப்படுத்துகின்றன,
ஜோக்கு வீடியோக்கள் மார்க்கத்துக்கு முரணானவைகளை சந்தைப்படுத்துகின்றன. நான் இதை பார்க்க மாட்டேன், கேட்க மாட்டேன் என்று எந்த உள்ளங்கள் வெறுத்தொதுங்கிக் கொள்கிறனவோ அந்த உள்ளங்களில் ஒவ்வொரு வெறுக்கின்ற பொழுதும் ஒரு வெள்ளை புள்ளி விழும். வெள்ளை புள்ளி விழுந்து விழுந்து வெள்ளை உள்ளமாக மாறும். இப்படி மனித உள்ளங்கள் இரண்டாக மாறும் என்றார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கருப்பு உள்ளம், வெள்ளை உள்ளம், இந்த ரெண்டுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உதாரணத்தை பாருங்கள். சொன்னார்கள், வெள்ளை உள்ளம், கருப்பு உள்ளம் எப்படி இருக்கும்? அலா பைதா மிஸ்லு ஸஃபா ஃபலா ததுர்ருஹு ஃபித்னத்துன் மா தாமத்திஸ் ஸமாவாத்து வல் அர்த். வெள்ளை உள்ளம் ஒரு பாறாங்கல்லை போன்றிருக்கும். பாறாங்கல்லு, திருவண்ணா கல்லுண்டுவோமே, பாறாங்கல் என்னங்க? காக்கா வந்து மலம் போடும், மிருகம் வந்து மலம் கழிக்கும், எங்கேயாவது போற ஊச தூசி எல்லாம் புடும். கல்லு உள்ளுக்கு எடுத்துக் கொள்ளுமா? ஒரு வெயில் பட்டு ஒரு மழை பட்டா எல்லாம் கழுவி சுத்தமாகிரும். இது மாதிரி தான் அந்த வெள்ளை உள்ளம் இருக்கும். என்ன பாவம் வந்தாலும், என்ன ஷிர்க் வந்தாலும், என்ன குஃப்ர், என்ன அநியாயம் வந்தாலும் அந்த உள்ளத்துள்ளுக்கு போகாது. கருப்பு உள்ளம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வல் ஆஹரு அஸ்வது முர்பாத் கல் கூசி முஜஹியா. கண்ணங்கரேர் அந்த உள்ளம் போனா புரட்டி மூடிய கண்ணாடி கோப்பையை போன்றிருக்கும்ண்டாங்க. ஒரு கிளாஸ் அப்படி பிரட்டி மூடினா என்னங்க நடக்கும்? கிளாஸ்ல என்ன ஊத்துவோம்? ட்ரிங்க்ஸ் ஊத்துவோம், டீய ஊத்துவோம், பிளேன் டீய ஊத்துவோம், நல்ல தேசிக்காவை புளிஞ்சு ஊத்துவோம், எல்லாம் வெளியத்தான் கொட்டும். அப்படித்தானே? ஒன்றும் உள்ளுக்கு போகாது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. உள்ளம் கருப்பாகிவிட்டால் என்னதான் பயான் கேட்டாலும், என்னதான் அட்வைஸ் பண்ணினாலும், நான் சொன்னேனே கேட்டுக்கு வெளியே போகக்கோல ஹசரத் என்னங்க சட்டப்படி வா, என்ன தலைப்பு அதுதான் தெரியா, ஒன்றும் ஏறாது, ஒன்றும் ஏறாது, கரைச்சி ஊத்தினாலும் ஏறாது. நஊது பில்லாஹ். உள்ளம் கெட்டுவிட்டால் வருகிற நிலை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எங்கட உள்ளத்துற நிலைமை என்ன? நான் தான் என் உள்ளத்தை பத்தி யோசிக்கணும் சகோதரர்களே. நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களோட உள்ளத்தை பத்தி யோசிக்கணும். உள்ளத்தை மாசுபடுத்துகிற பணியில ஈடுபடுகிறோமா, உள்ளத்தை சுத்தப்படுத்துகிற பணியில ஈடுபடுகிறோமா என்பதை நிதானமாக சிந்தித்து பார்த்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். என்னுடைய உள்ளத்தை நான் நாசமாக்க மாட்டேன், என்னுடைய உள்ளத்தை நான் அசுத்தப்படுத்த மாட்டேன், என்னுடைய உள்ளத்தை நான் இறை சிந்தனைக்கு மாற்றமான சிந்தனைகளை கொண்டு அசுத்தப்படுத்த மாட்டேன் என்று முடிவெடுத்தால், இறையச்சத்தை கொண்டு, ஈமானை கொண்டு, இஸ்லாமிய போதனைகளை கொண்டு என்னுடைய உள்ளத்தை நான் அழகுபடுத்துவேன் என்று முடிவெடுத்தால், அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழலாம் என்ற பாடத்தை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. சூரத்துல் ஹுஜராத்தை கொஞ்சம் புரட்டுங்கள். அந்த சூரத்துல் ஹுஜராத்திலே அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உள்ளத்தின் பெருமதியை பற்றி இப்படி உணர்த்தி காட்டுகிறான். பாருங்கள், அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அறிந்து கொள்ளுங்கள், அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், நபித்தோழர்களை பார்த்து சொல்கிறான், உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர போதனை வாழ்ந்து கொண்டிருக்கி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், லவ் யுதீஉக்கும் ஃபீ கஸீரின் மினல் அம்ர், அந்த நபி கர்மங்களில் அதிகமானதுல உங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நடந்திருந்தா லஅனித்தும், நீங்க தான் கஷ்டப்பட்டிருப்பீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்க? சஹாபாக்கள் விரும்புவாங்க, பயணத்திலையும் நாங்க நோன்பு பிடிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, வானம் பயணத்துல நோன்பு பிடிக்க. என்ன சஹாபாக்கள் விரும்பினாங்க? நாங்க நோன்பு துறக்காம 2 நாள் 3 நாள் தொடர் நோன்பு பிடிக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இல்ல, நீங்க ஒவ்வொரு நாளும் நோன்பு துறக்கணும். உங்களுக்கு சான்ஸ் சஹர் வரைக்கும் நோம்போட வைக்கலாம். சஹருக்கு நீங்க சாப்பிட்டுட்டு தான் அடுத்த நோன்பு பிடிக்கணும். ஆனா ஆசைப்பட்டாங்க 2 நாள் 3 நாள் தின்னாம நோன்பு பிடிக்கணும். ரசூலுல்லாஹ் இல்ல, பயணம் போனா நாளை 2ஆ தான் நீங்க தொழுவணும். லுஹர் அஸர் சேர்த்து தொழுவுங்க. பயணம் போனா முன்பின் சுன்னத்து இல்ல. ஆனா சஹாபாக்கள் எப்படி விரும்பினாங்க? வந்து சொன்னாங்க, நான் காலம் முழுக்க நோன்பு பிடிக்க போறேன், இனி நோன்பு பிடிக்காம நாள் கழிக்க மாட்டேன், இரவு முழுக்க தூங்க போறேன், தொழ போறேன், தொழாம தூங்க மாட்டேன்,
கல்யாணம் முடிக்காம அல்லாஹ்வுக்காக வாழ போறேன். எங்கட பார்வையில் இவங்க தான் யாரு? தியாகி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, கஷ்டப்படுத்தி கொள்ளவானம், ஒரு நாள் நோன்பு பிடிச்சா ஒரு நாள் நோன்பு விடுங்கோ, இதுதான் சிறந்த நோன்பு. தூங்குங்க, எலும்பி தொழுங்க, தொழுங்க, தொழுதுட்டு தூங்குங்க, இதுதான் சிறந்த இரவு வணக்கம். திருமணம் முடிச்சு மனைவி மக்களோட சந்தோஷமா இருங்க, படைத்தவன் ரப்புக்கு கொஞ்சம் நேரத்தை கொடுங்க, இதுதான் சிறந்த வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய தூதர் லேச காட்டி கொடுத்தாங்க. ஆனா சஹாபாக்கள் இல்ல, இதை விட செய்யணும், இதை விட செய்யணும். அல்லாஹ் சொன்னான், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் உங்களோடு இருக்கிறார், நீங்க விரும்புற மாதிரி அவர் எல்லாத்தையும் செஞ்சீந்தா நீங்க தான் கஷ்டப்பட்டிருப்பீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாத்திலும் லேச காட்டி கொடுத்தாங்க. லேச காட்டி கொடுக்க போல சஹாபாக்கள், என்னடா இவர், நாங்க அப்படி பெறட்டோனும் இப்படி பெறட்டோனும்னு நினைக்கிறோம், இவர் பார்த்தா எல்லாம் சிம்பிளா விடுறாரு அப்படின்னு நினைச்சாங்களா? இல்ல. ஒரு ஹுதைபியா உடன்படிக்கை சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க? நாங்க மௌத்துக்கு ரெடி, வாங்க போவோம் சண்டைக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல, யுத்தமும் இல்ல உம்ராவும் இல்ல, திரும்பி போறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் லேச காட்டி கொடுத்தாங்க. சஹாபாக்கள் உடனே அதை ஏற்றுக்கொண்டாங்க. எதனால? அல்லாஹ் சொல்றான், வலாக்கின் அல்லாஹ் ஹப்பப இலைக்குமுல் ஈமான், அல்லாஹ் உங்களுக்கு ஈமானை நேசத்துக்குரியதாக ஆக்கி தந்தான். ஈமான நேசத்துக்குரியதாக்குறண்டா அல்லாஹ்வை பத்தி மஹப்பத்தை உள்ளத்துல தந்தான், அல்லாஹ்வுடைய தூதர் மஹப்பத்தை உள்ளத்துல தந்தான். வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், ஈமானை அல்லாஹ் உள்ளத்துக்கு அழகுபடுத்தி தந்தான். அல்லாஹ்வா, அல்லாஹ்வுடைய தூதரா உள்ளத்தால விரும்பினாங்க. அல்லாஹ் சொல்லிட்டானா எங்கட விருப்பத்தை தூக்கி வீசினோம், அல்லாஹ்க்கு கட்டுப்பட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்களா எங்கட விருப்பத்தை தூக்கி வீசினோம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டோம். இந்த அழகு, ஈமானுடைய அழகை அல்லாஹ் உள்ளத்துக்கு கொடுத்தான். வகர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான். குஃப்ர், அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்கிறத அல்லாஹ் உள்ளத்துக்கு வெறுப்பாக்கி கொடுத்தான். பாவம் செய்கிறத உள்ளத்துக்கு வெறுப்பாக்கி கொடுத்தான். குர்ஆன் ஹதீஸுக்கு மாறு செய்கிறத அல்லாஹ் வெறுப்பாக்கி கொடுத்தான். அதனால உலாயிக ஹுமுர் ராஷிதூன், அவர்கள் நேர்வழி பெற்றார்கள். நானும் நீங்களும் நேர்வழி பெற வேண்டுமாக இருந்தால் எங்கட உள்ளத்தை எதனால நிரப்போனும்? ஈமானுடைய நேசத்தால நிரப்போனும். அல்லாஹ்வுடைய அன்பால, அல்லாஹ்வுடைய தூதர் அன்பால உள்ளத்தை நிரப்ப வேண்டும். ஈமான், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய தூதர் நம்பிக்கை. நான் உலகத்துக்கு வாழ வந்தவன் அல்ல, நான் மறுமைக்காக வாழ வந்தவன் என்ற மறுமை நம்பிக்கையால் உள்ளம் அழகுபடுத்தப்பட வேண்டும். பாவமா வெறுக்க வேண்டும், மாறு செய்கிறதா வெறுக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக நடக்கிறதா உள்ளம் வெறுக்க வேண்டும். இதை செய்தால் உலகத்திலும் அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள், மறுமையிலும் வெற்றி பெறுவார்கள். ஃபத்லம் மினல்லாஹி வ நிஅமா, இதுதான் அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கிற பெரிய அருள். சகோதரர்களே, இந்த அருளுக்கு சொந்தக்காரர்களாக நானும் நீங்களும் இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். உள்ளத்துல அல்லாஹ் ரசூலுடைய மஹப்பத் எந்த அளவுக்கு, பொருளாதாரம், பட்டம், பதவி, ஆட்சி அதிகாரத்துடைய மஹப்பத் எந்த அளவுக்கு இருக்குது யோசிச்சு பாருங்க. பட்டம் பதவியா இஸ்லாத்தை குளிதோண்டி புதைக்க ரெடி இல்லையா? பொருளாதாரமா ஹராத்தை, வட்டியை, லஞ்சத்தை செய்ய ரெடி. நஊது பில்லாஹ். உள்ளம் மாசுபட்டு விட்டால் நானும் நீங்களும் உலகத்திலும் வீணாகி விடுவோம், மறுமையிலும் கை செய்தப்பட வேண்டி வரும். உள்ளத்தை ஈமானால் அலங்கரித்துக் கொண்டு உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய தூதருடைய அன்பினாலும் பண்பினாலும் நிறைத்துக் கொண்டு நானும் நீங்களும் உள்ள சுத்தத்தோடு வாழ்வோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த உலகத்தில் நேர்வழி பெற்று நல்லவர்களாக வாழலாம், மறுமையிலும் வெற்றி பெறலாம் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. சகோதரர்களே, உள்ளத்தை சுத்தப்படுத்துதல்ன்றது சாதாரண விடயம் அல்ல சகோதரர்களே. இந்த உலகம் எதற்கு முயற்சி செய்கிறது தெரியுமா? இந்த உலகம் எதற்கு திட்டம் போடுகிறது தெரியுமா? என்னையும் உங்களையும் அல்லாஹ்வை விட்டும் தூரமாக்கி, என்னை
என்றால் குர்ஆனை விட்டும் தூரமாக்கி, நபிகளாரை விட்டும் தூரமாக்கி, என்றால் சுன்னாவை விட்டும் தூரமாக்கி உள்ளத்தை இருளடைய செய்ய வேண்டும், உள்ளத்தை மாசுபடுத்த வேண்டும். அதை செஞ்சிட்டா இவனை நாசமாக்கிடலாம் என்றதுல உலகம் மிகப்பெரிய திட்டம் போட்டு உள்ளத்தை நாசமாக்குவதற்கான திட்டங்களை நிறையவே செய்கின்றன. நானும் நீங்களும் எதிலே கவனமாக இருக்க வேண்டும்? உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதில் கவனமாக இருந்தால் நிச்சயமாக நானும் நீங்களும் வெற்றி பெறலாம். எனவே எங்கள் மீதுள்ள முதல் கடமை என்ன? அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய தூதரின் அன்பு, ஈமான், இறையச்சம், நல்ல பண்புகள், நல்ல நடத்தைகளை கொண்டு உள்ளத்தை அழகுபடுத்துவோம். இறை நிராகரிப்பு, அல்லாஹ்வுக்கு மாறு செய்தல், குர்ஆன் சுன்னாவுக்கு மாறு செய்தல், மோசமான குணங்கள், மோசமான நடத்தைகளிலிருந்து உள்ளத்தை பாதுகாப்போம் என்று உள்ளத்தை சுத்தப்படுத்தினால் இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழலாம், மறுமையிலே வெற்றி பெறலாம் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இரண்டாவது ஒன்று இருக்கிற சகோதரர்களே, உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டிய இடம். அதிலும் குர்ஆன் சுன்னாவை பேசுகிற சமூகம் நாங்கள். எங்களை ஷைத்தான் தோல்வியடைய செய்கின்ற இடம், எங்களுடைய வெற்றி பாதையை உடைத்தருகின்ற இடம், எங்களுடைய ஈமானிய பயணத்தை உடைத்தருகின்ற இடம், ஷைத்தான் செய்கின்ற மிக முக்கியமான வேலை உள்ளத்திலே விளையாடுவதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, முஸ்லிம்ல ஹதீஸ் படிக்கிறோம், என்ன சொன்னாங்க? அரேபிய தீபகற்பத்தில் தொழக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து ஷைத்தானுக்கு கட்டுப்படுவார்கள் என்பதில் ஷைத்தான் நம்பிக்கை இழந்து விட்டான். ஆனாலும் வலாக்கின் பித்தஹரீஷி பைனக்கும், உங்களிடையே விரோதங்களையும் குரோதங்களையும் வளர்த்து விடுவதன் மூலம் ஷைத்தான் உங்களை வழிகெடுத்து வெற்றி பெறுவான் என்றார்கள். அன்பாண்டவர்களை, முஸ்லிம்ல வார ஹதீஸ், முஸ்லிம்ல வார ஹதீஸ் என்ன செய்வான்? ஷைத்தான் அல்லாஹ்ட விஷயத்தில் உறுதியாயிக்கிற சமூகம், குர்ஆன் சுன்னால பலமாயிக்கிற சமூகம். அரேபிய தீபகற்பத்தில் தொழுகிறவங்கண்டா பல்லம சஹாபாக்கள் தொழுத இடம், ரசூலுல்லாஹ் தொழுத இடம், அங்க தொழுகிறவங்க அவர்களை விரோதம் குரோதத்தின் மூலம், பிரிவினை மூலம் அவர்களை தூரமாக்கி வழிகெடுப்பாண்டாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரின் சமூகத்தை அல்லாஹ் மூன்றாக பிரிக்கிறான். படித்துக் கொள்ளுங்கள். சூரத்துல் ஹஷ்ர், சூரத்துல் ஹஷ்ர் நிச்சயமாக படியுங்கள். லில் ஃபுகரா அல் முஹாஜிரின், அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுக்காக தன்னுடைய சொந்த நாட்டை விட்டுவிட்டு, சொந்த ஊரை விட்டுவிட்டு, பொருளாதாரத்தை தூக்கி வீசிவிட்டு, குடும்பம் கோத்திரங்களை எல்லாம் தூக்கி வீசிவிட்டு, கஅபத்துல்லா என்ற அல்லாஹ்வை வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் ஆலயம் இருக்கின்ற மக்கமா நகரையும் ஒரு பக்கம் வைத்துவிட்டு மதீனமா நகரை நோக்கி ஹிஜ்ரத் செய்த சமூகம். யாருக்காக போனாங்க? உள்ளத்தில் உள்ள நாட்டு பற்று, கஅபத்துல்லாஹ்க்கு பக்கத்தில் வாழணுமே என்ற பற்று, அங்கிருந்த பொருளாதாரத்தில் இருந்த மோகம், என்ற குடும்பம் இரத்த உறவெல்லாம் மக்காலதானே இருக்கிறது என்ற அன்பு பாசம் அனைத்தையும் தூக்கி எறிந்து விட்டு அறிமுகம் இல்லாத 400 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்ற மதீனமா நகரை நோக்கி ஹிஜ்ரத் செய்த சமூகம் முஹாஜிர்கள். அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இரண்டாவது சாரார் யார்? வல்லதீன தபவ்வஉ த்தார வல் ஈமான், மதீனால இருந்து கொண்டு மதீனா என்ற ஊருக்கு சொந்தக்காரர்கள், ஈமானை தன்னுடைய உள்ளத்திலே சுமந்தவர்கள், அன்சாரிகள். வந்தவர்களை வந்தான் வருத்தான் என்று ஒதுக்கி தள்ளாமல் முஸ்லிம்கள் முக்மீன்கள் என்று அரவணைத்துக் கொண்டு தன்னுடைய பொருளாலும் தன்னுடைய குடும்பத்தாலும் அவர்களை அரவணைத்துக் கொண்ட அன்சாரிகள், உலாயிகஹுமுல் முஃப்லிஹூன், அவர்களும் வெற்றி பெற்றவர்கள். மூன்றாவது சாரார் யார்? மூன்றாவது சாரார் யார்? படித்துக் கொள்ளுங்கள். வல்லதீன ஜாஊ மின் பஅதிஹிம், அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் பின்னால் கியாமத் நாள் வரையிலே வரக்கூடிய முஸ்லிம்களும் முஃமின்களும், அவங்களோட பணி என்ன தெரியுமா? அவங்களோட பண்பு என்ன தெரியுமா? யகூலூன, அவங்க துஆ செய்வாங்க, ரப்பனா இக்ஃபிர் லனா வ லி இக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். யா அல்லாஹ், எங்கட பாவத்தை மன்னிச்சிரு,
எங்களுக்கு முன்னால ஈமானோட போனவங்கட பாவத்தையும் மன்னிச்சிரு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அதனால தானே சஹாபாக்களோட பேரை கேட்டா ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்ளட்டும் என்று மனசார சொல்லுகிறோம். இமாம்களுடைய பேரை கேட்டால், நல்ல அறிஞர்களுடைய பேரை கேட்டால் ரஹிமஹுல்லாஹ், ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம், அல்லாஹ்வுடைய அருள் அவர்களுக்கு கிடைக்கட்டும் மனசார சொல்றோமா இல்லையா? ஒரு முஸ்லிம் மௌத்தா போயிட்டா, யா அல்லாஹ் அவர பாவத்தை மன்னி கேட்கிறோமா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, இதுதான் முஹாஜிர்கள் அன்சாரிகளுக்கு பின்னால் வந்த நபிகளாருடைய உம்மத்தை சார்ந்தவர்களின் பண்பு. தன்னுடைய பாவத்துக்காக மன்னிப்பு கேட்பாங்க, தன்னுடைய உறவுகளுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்பாங்க. இந்த பண்பு எங்கள்கிட்ட இருக்குதா? 30 வருஷம் தௌஹீது பேசுறோம், 30 வருஷம் குர்ஆன் சுன்னா பேசுறோம். எங்கட நிலைமை தெரியுமா? அவனா உடப்படாது, அவனா நிர்வாகம் செய்ய உடப்படாது, அவனா இந்த பள்ளிக்கு வராமைந்தாலும் நல்ல. நஊது பில்லாஹ். நாங்க எப்படி சமூகம் அப்பா? சிறுக்கு செய்த சமூகம், திருந்தி வராதாண்டு ஏங்கின சமூகம், பிதஅத் செய்கிற சமூகம், சுன்னாவை நோக்கி வராதாண்டு ஆசைப்பட்ட சமூகம் நாங்கள். மஷூரால வந்த பிரச்சனை, சாப்பாடு கொடுக்கிறதுல வந்த பிரச்சனை, மதிக்கிறதுலையும் ரெஸ்பெக்ட் பண்றதுலையும் வந்த பிரச்சனை, நீ நிர்வாகம் செய்யறதா நான் நிர்வாகம் செய்யறதா என்று வந்த பிரச்சனை. நஊது பில்லாஹ். இலங்கையில் இருக்கின்ற குர்ஆன் சுன்னாவை பேசுகின்ற எந்த மஸ்ஜிதுக்கு போனாலும் 2 உடைஞ்சு போயிருக்கிறாங்க, 3 உடைஞ்சு போயிருக்கிறாங்க. அடுத்த சமூகம் ஷிர்க்கை செய்கிறது, பித்அத்தை செய்கிறது, மார்க்கத்துக்கு முரணானதை செய்கிறது, அனாச்சாரத்தை செய்கிறது. ஆனா எல்லாம் ஒத்துமையாகிறாங்க. நாங்க நினைக்கிறோமா இது சாதாரண பிரச்சனை என்று? அவர்களால் எப்படி ஷிர்க்கையும் பித்அத்தையும் அங்கீகரித்துக் கொண்டு ஒற்றுமையாக பயணிக்க முடிந்தது? குர்ஆன் சுன்னாவை பேசிக்கொண்டு எங்களால் ஏன் ஒற்றுமையாக பயணிக்க முடியவில்லை? உலகத்திலே ஷிஆக்கள் ஒரு தலைவருக்கு கட்டுப்படுகிறார்கள் இல்லையா? போராக்கள் ஒரு தலைவருக்கு கட்டுப்படுகிறார்கள், காதியானிகளுக்கு ஒரு தலைமைத்துவம், எல்லா வழிகேட்டுக்கும் ஒரு தலைமைத்துவம். சுன்னிகளுக்கு தலைமைத்துவம் இல்லை, நாடு நாடாக பிரிந்து கிடக்கிறார்கள், ஆட்சியாளராக பிரிந்து கிடக்கிறார்கள். ஏன்? ஷைத்தான் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், நபிகளாருடைய சுன்னாவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று உறுதியாக இருக்கிற சமூகத்தை 2ஆக பிரித்து பல கூறுகளாக பிரித்து தான் தோல்வி அடைய செய்வான். அதுதான் எங்கட சமூகத்துக்கும் நடக்கிறது. இதை புரிஞ்சு கொள்ளாமைக்கிறோம். நாங்க எப்படி மாறணும் சகோதரர்களே? யா அல்லாஹ், என்னோடு சேர்ந்து குர்ஆன் சுன்னாவுக்காக பாடுபட்டவர், தப்புகள் நவரலாம், தடவறுகள் நடக்கலாம், அவர்களை மன்னித்து விடு என்று அவர்கள் செய்கிற தப்புகள் தவறுகளுக்காக மன்னிப்பு தேடுகிற சமூகமாக வாழ்ந்தால் ஒற்றுமையா பயணிக்க முடியுமா? முடியாதா? ஷைத்தானுக்கு சாவு மணி கட்ட முடியுமா? முடியாதா? நபிகளாருடைய உம்மத்தில் 3வது சாராராக இடம் பிடிக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஷைத்தான் உடமாட்டான். ஷைத்தானை உள்ளத்திலிருந்து கிள்ளி எறிவதுதான் பரிசுத்தத்தின் அடிப்படை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே நபிகளாருடைய உம்மத்தில் 3வது சாராரின் பண்பு வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம் யகூலூன், துஆ செய்வாங்க, ரப்பனா இக்ஃபிர் லனா வலி இக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். யா அல்லாஹ், எங்கட பாவத்தையும் மன்னி, எங்களோட ஈமானோட முந்தி போனாங்களே, எங்களோட குர்ஆன் சுன்னாவுக்காக பாடுபட்டாங்களே, எங்களோட குர்ஆன் சுன்னாவுக்காக வாழ்ந்துட்டு போனாங்களே, அவர்களோட பாவத்தையும் மன்னின்னு கேட்கிற பக்குவம் கிடைக்குமாக இருந்தால் இதுதான் உளப்பரிசுத்தத்தின் அடிப்படை சகோதரர்களே. அடுத்த பகுதி நபிகளாருடைய உம்மத்தின் 3வது சாராரின் 2வது பண்பின் பகுதி, வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லன் லில்லதீன ஆமனூ. யா அல்லாஹ், ஏண்ட உள்ளத்துல அடுத்த முஃமின்களை பற்றி விரோதம், குரோதம், போட்டி, பொறாம, வைராக்கியத்தை வச்சிராதே. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.
எங்கட உள்ளங்கள் எத்துணை விரோதங்களால் நிறைந்து போயிருக்கிறது, எத்தனை குரோதங்களால் நிறைந்து போயிருக்கிறது, எத்துணை புரிய வைராக்கியங்களால் நிறைந்து போயிருக்கிறது. தாயை வெறுக்கின்ற பிள்ளைகளாக, மனைவியை வெறுக்கின்ற கணவனாக, இரத்த உறவுகளை வெறுக்கின்ற முஸ்லீம்களாக, ஒரே பள்ளியிலே இருந்து கொண்டு நிர்வாகத்தை வெறுக்கின்ற பொதுமக்களாக, பொதுமக்களை வெறுக்கின்ற நிர்வாகமாக, மிம்பரில் பேசுகின்ற மௌலவியை வெறுக்கின்ற பொதுமக்களாக, என்னுடைய பயானை கேட்க வந்தவர்களை வெறுக்கின்ற மௌலவியாக, மக்களை வெறுக்கின்ற இமாமாக, இமாமை வெறுக்கின்ற மாமூம்களாக, நஊது பில்லாஹ் நஊது பில்லாஹ். இப்படியெல்லாம் வாழ்ந்துவிட்டு நபிகளாருடைய உம்மத்தில் இடம் பிடிக்கலாமா? நபிகளாருடைய உம்மத்தில் இடம் பிடிக்கலாமா? அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம். முஸ்லிம் என்றால் அடுத்த முஸ்லிமுக்கு சகோதரன். ஆரம்பத்தில் சொல்லி காட்டிட்டேன். வலா யஹ்ஜுருஹு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே சகோதரனாக வாழ வேண்டிய முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை வெறுக்க மாட்டான், வெறுக்க மாட்டான். வெறுப்புன்றது எங்க உள்ளது? வெறுப்புன்றது எங்க உள்ளது? உள்ளத்துல. அஸ்ஸலாமு அலைக்கும் பாணி வடியுமே, ஆனா உள்ளத்துல நீதான் நாசமா போனவன் இல்லையா? சலாம் அலைக்கும் ஹாஜி பாணி 10 போத்தல் எடுக்கலும், ஆனா முதுகுக்கு பின்னால போய் இவன்லாம் ஹாஜியாரா? சலாம் அலைக்கும் மௌலவி ஃபா, உங்களோட பின்னுக்கு தொழுகிறண்டா எங்களுக்கு சரி சந்தோஷம். இவன்ட பின்னுக்கு தொழுவானா இவனாலும் வீட்டுக்கு போய் மஷூரால உட்கார்ந்தா தலைவர் இப்படி செய்வோம், தலைவர் அப்படி பிரட்டுவோம், தலைவர் இப்படி உருட்டுவோம், தலைவர் மஷூரால அங்க முடிஞ்சு அங்கால தென்னை மரத்தடியிலையும் அங்கால கொட்டங்கா மரத்தடியிலையும் அங்கால பஸ் ஸ்டேஷன்ல போய் நின்றா அது அல்லாட்ட வந்து சாட்சி சொல்லும், இவன் என்ன மனநிலையில மஷூரால உட்கார்ந்து நான் தலைவரா நினைச்சதை முடிவெடுப்பானுங்க. உள்ளத்தில் விரோதம், குரோதம், வைராக்கியம். நானும் தான் நீங்களும் தான். அல்லாஹ் என்னையும் பாதுகாக்கணும், உங்களையும் பாதுகாக்கணும். ஏன் ஷைத்தான் என்னையும் உங்களையும் வழிகெடுக்கிற இடம் உள்ளத்திலே விரோதங்களையும் குரோதங்களையும் வைராக்கியங்களையும் வளர்த்துத்தான். ஏன் ஷைத்தான் உங்களோட உள்ளத்தை விரோதங்களாலும் குரோதங்களாலும் வைராக்கியங்களாலும் மாசுபடுத்துகிறான்? சிந்திக்க நேரம் இருக்கா? சிந்திக்க நேரம் இல்லை. ஏன் நேரம் இல்லை? ஏன் நேரம் இல்லை? இந்த ஹதீஸ மறக்காதீங்க. குர்ஆன் சுன்னாவை பேசுற நானும் நீங்களும் அல்லாஹ்வுக்கு செய்கிற கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் என்ற தௌஹீதுவாதிகளாக, ஓரிரை கொள்கையை பலப்படுத்துகின்ற உண்மை மூமின்களாக வாழுகிற நானும் நீங்களும் இந்த ஹதீஸ மறந்தா உலகத்துல நல்லவனா வாழலா? ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒவ்வொரு திங்கட்கிழமையிலும் ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் எங்களுடைய செயற்பாடுகள் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகின்றன. அந்த நாளில் வானத்தின் கதவுகள், சில அறிவிப்பின்படி சுவனத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன. இந்த ஹதீஸ படிச்சிருக்கிறோமா இல்லையா? படிச்சிருக்கிறோம். அந்த நாள் அல்லாஹ் என்ன செய்யறான்? அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காத யார் அவங்க? அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதவங்க யாரு? தௌஹீத் வாதி. யாரு? ஜமாத் அல்ல, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்யாத உண்மையான முஃமின். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காத எல்லா அடியார்களுக்கும் அல்லாஹ் திங்கட்கிழமை வியாழக்கிழமையில் பொது மன்னிப்பு கொடுக்கிறான். இல்லா ரஜுலன், அல்லாஹ்வுக்கு செய்யற கடமை எல்லாம் செய்யறான், ஆனாலும் ஒரு மனிதனுக்கு மன்னிப்பு இல்ல. ஒரிஜினல் தௌஹீத்வாதி, ஆனா மன்னிப்பு இல்ல. திங்கள் வியாழல்ல. யார் அந்த மனிதன்? அல்லாஹ் என்னையும் பாதுகாக்கட்டும், உங்களையும் பாதுகாக்கட்டும். கானத் பைனஹு வ பைன அஹீஹி ஷஹ்னா, அவனுக்கும் அவனுடைய சகோதரனுக்கும் இடையில் விரோதம், குரோதம், வைராக்கியத்தை வைத்துக் கொண்டிருக்கிற மனிதன். பொது மன்னிப்பு இல்ல, ஆனா அல்லாஹ்வுக்கு செய்யற கடமையை சரியா செய்யறவன், ஷிர்க் செய்யாதவன். எதனால? நானும் தான் நீங்களும் தான். மிம்பர்ல ஏற மௌலவியோ அல்லாஹ் அப்படி பார்க்க போறல்ல, பள்ளியில தொழுவிக்கிற இமாம் அல்லாஹ் ஆள் பார்க்க போறல்ல. எல்லாரும் ஒன்றுதான், எல்லாரும் ஒன்று. விரோதம், குரோதம், வைராக்கியம் இருந்தால்
திங்கள் வியாழன் ஒவ்வொரு கிழமையில 2 நாள் மன்னிப்பு இல்ல. அல்லாஹ் சொல்லுவான் உத்ருகுஹு ஹத்தா யஸ்தலிஹா, அவங்களை விட்டு விடுங்கள் 2 பேரும் உள்ளத்தால் ஒன்றுபடும் வரைக்கும். வாயால சலாம் வரக்கோல உள்ளம் சொல்லோனும் நானும் இவனும் உண்மையான முஸ்லிம். பல்லால சிரிப்பு வரக்கோல உள்ளஞ்சொல்லணும் நான் உண்மையா சிரிக்கிறேன், வெளிப்பகட்டல்ல. கட்டிப்பிடிச்சு முஆனக்கா செய்யற நேரம் நான் உண்மையா இவனை நேசிக்கிறேன் உள்ளஞ்சொல்லணும். சஹன்ல உட்கார்ந்து சாப்பிடுற நேரம் நான் இவன் உண்மையா நேசிக்கிறேன் உள்ளஞ்சொல்லணும். இந்த அளவுக்கு உள்ளம் ஒன்றுபடும் வரையில் அவனை விட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி விடுவானாம். இதனால தான்